அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். பூங்கொடி ஒரு பெரிய வீட்டில் வீட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டதற்கு அன்று பலன் கிடைத்தது. 24 ஆண்டுகள் பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து வீட்டை சுத்தம் செய்து உழைத்த பூங்கொடியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்று ஓடி வந்து கட்டிப்பிடித்தாள் அவளது மகள் கீர்த்தி. என்ன வேலைமா என்று பதற்றத்துடன் கேட்டாள் பூங்கொடி. நகராட்சி துறையில் அரசு இன்ஜினியராக நியமனம் வந்திருக்கு அம்மா. அந்த வார்த்தையை கேட்டதும் பூங்கொடியால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எத்தனையோ ஆண்டுகளாக அனுபவித்த கஷ்டங்களும் பட்டினியோடு கழித்த நாட்களும் மகளின் படிப்புக்காக வாங்கிய கடன்களும் அவள் கண்முன்னே ஓடின. என் கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு என்று மகளை அணைத்து கொண்டு அழுதாள். சில நாட்களுக்கு பிறகு மகள் உறுதியான குரலில் கூறினாள், அம்மா, இனிமேல் நீ வீட்டு வேலைக்கு போக வேண்டாம். இத்தனை வருடம் எனக்காக கஷ்டப்பட்டதே போதும். இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். மகளின் வார்த்தையை மறுக்க முடியாமல் பூங்கொடி வேலைக்கு செல்வதை நிறுத்தினாள். அதே நேரத்தில் அந்த வீட்டின் முதலாளி சேதுபதி மற்றும் முதலாளி அம்மா கனகவள்ளி கவலையில் ஆழ்ந்தனர். பூங்கொடி மாதிரி நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார் கனகவள்ளி. அப்போது அவருக்கு ஒரு முகம் நினைவுக்கு வந்தது. அந்த பார்வதி நினைவிருக்கா? நம்ம பூங்கொடி ஏதோ அவசரம் என்று சொல்லி ஊருக்கு போனப்போ 2 நாள் வந்து வேலை பார்த்தாளே. ஆமா, நல்ல பொண்ணு, வேலையும் சுத்தமாக பண்ணினாள். பூங்கொடியும் அவளைத்தான் சொல்லிவிட்டு சென்றாள் என்றார் அவர் கணவர் சேதுபதி. அந்த பொண்ணை வர சொல்லலாம் என்றார் கனகவள்ளி. அந்த பொண்ணு இன்னொரு வீட்டில் வேலை பார்ப்பதாக சொல்லிச்சு. அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு 2 நாள் நம்ம வீட்டில் வேலைக்கு வந்துச்சு. இருந்தாலும் கேட்டு பார்க்கிறேன் என்றார் சேதுபதி. பார்வதி அதே தெருதான் என்பதால் அவளை வர சொன்னார்கள். சிறிது நேரத்தில் பார்வதி அவர்கள் முன் நின்றாள். பார்வதி, எங்க வீட்டில் வேலைக்கு வர்றையா என்று கேட்டார் கனகவள்ளி. பார்வதி ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எவ்வளவு சம்பளம் அம்மா? மாதம் 12,000 ரூபாய் தரோம். அதோட உனக்கு தேவையான உதவிகளையும் செய்வோம். அந்த வார்த்தையை கேட்டதும் பார்வதியின் இதயம் வேகமாக துடித்தது. தற்போது அவள் வேலை பார்த்த வீட்டில் மாதம் 5,000 ரூபாய் மட்டுமே கிடைத்தது. 12,000 கிடைத்தால் என் மகளை நல்ல பள்ளியில் படிக்க வைக்கலாம். வீட்டு கஷ்டம் கொஞ்சமாவது குறையும். என் பிள்ளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு என்று எண்ணினாள். வறுமையால் வாடிய அவளது மனதில் புதிய நம்பிக்கை பிறந்தது. சரிம்மா, நான் வேலைக்கு வரேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். அன்று வீட்டிற்கு திரும்பிய பார்வதியின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புன்னகை மலர்ந்திருந்தது. தனது வாழ்க்கையும் மகளின் எதிர்காலமும் இனி மாறப்போகிறது என்ற நம்பிக்கையுடன் அந்த இரவை கழித்தாள். மறுநாள் காலை வழக்கம் போல் தான் ஏற்கனவே வேலை பார்த்த வீட்டிற்கு வேலைக்கு வந்திருந்தாள் பார்வதி. ஆனால் அன்று அவளது மனம் அமைதியாக இல்லை. புதிய வீட்டில் வேலை கிடைத்த மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் பழைய வீட்டில் வேலையை விடுவது எப்படி என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு முதலாளி ருக்மணி அம்மாவை அணுகினாள். அம்மா, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்று அலட்சியமாக கேட்டார் ருக்மணி. நான் இனிமேல் இங்கே வேலை பார்க்க வர முடியாதுமா. வேலையை விட்டுடலாம்னு இருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் ருக்மணி அவளை கூர்மையாக பார்த்தார். ஏன், என்ன பிரச்சனை? பார்வதி பணிவாக பதிலளித்தாள். என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீட்டில் வேலை கிடைச்சிருக்குமா. அங்கே வேலை பார்த்தா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் என்றாள் பார்வதி. அதுக்காக இங்கே வேலையை விட்டுடுவியா என்று முகம் சுளித்தார். பார்வதி தன்னுடைய கஷ்டத்தை விளக்க முயன்றாள். அம்மா, உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தினமும் 7 கிலோமீட்டர் வரணும். பேருந்துல ஏறி வரணும். அதுக்கே செலவு அதிகமாகுது. காலையில ரொம்ப சீக்கிரம் கிளம்பணும். சில நேரம் பேருந்து கிடைக்காம தாமதமும் ஆகுது. சிறிது நேரம் தயங்கியவள் தொடர்ந்தாள். என் வீட்டுக்கு அருகிலேயே வேலை கிடைச்சா அந்த நேரத்துல என் மகளையும் கவனிக்க முடியுமா என்றாள். அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளது கஷ்டம் வெளிப்பட்டது. ஆனால் ருக்மணியின் முகத்தில் எந்த இரக்கமும் தெரியவில்லை. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பார்வதி அமைதியாக நின்றாள். இத்தனை நாளா எப்படி வந்தியோ அப்படியே வா. இங்கேயே வேலையை பாரு, அவ்வளவுதான். அவள் கூறிய கஷ்டங்களையும் வறுமையையும் பயணச் சிரமங்களையும் அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை.
மேலும் எதுவும் பேசாமல் எழுந்து உள்ளே சென்று விட்டார். பார்வதி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை பிடிக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் யாரோ தடுப்பது போல இருந்தது. அவளது மனதில் மீண்டும் பயமும் குழப்பமும் எழத் தொடங்கியது. இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கலையா என்று நினைத்தபடி அமைதியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அன்று இரவு பார்வதிக்கு தூக்கமே வரவில்லை. சிறிய வீட்டின் ஒரு மூலையில் படுத்திருந்தாள். அருகில் அவளது மகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஆனால் பார்வதியின் கண்கள் மட்டும் விழித்தபடியே இருந்தன. தன் கையில் வைத்திருந்த விசிறியால் பிள்ளைக்கு வீசிவிட்டு கொண்டே விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டே எண்ணங்களில் மூழ்கினாள். இப்படி எத்தனை நாளைக்குத்தான் இந்த கஷ்டம்? அவளது மனம் வேதனையால் துடித்தது. பல நாட்களில் பசி கொடுமையால் தான் வேலை பார்க்கும் வீட்டில் மீதமிருந்த கெட்டுப்போக ஆரம்பித்த சாப்பாடை கூட சாப்பிட்டு இருக்கிறாள். அந்த நினைவுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக மனதில் வந்து சென்றன. சில இரவுகளில் வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லாமல் போய்விடும். அப்போது அவளது மகள் ஒரு கைப்பிடி பொரி அல்லது வறுத்த கடலை மற்றும் சாப்பிட்டு விட்டு படுத்துக்கொள்வாள். நள்ளிரவில் பசியால் விழித்து கொண்டு, அம்மா பசிக்குதுமா என்று மகள் அழுத நாட்களை அவளால் மறக்க முடியவில்லை. அந்த நினைவு வந்தவுடன் பார்வதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அருகில் தூங்கிக் கொண்டிருந்த மகளின் தலையை மெதுவாக தடவினாள். என் குழந்தை நல்லா படிச்சா போதும். அவ வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கக்கூடாது. அவள் எனக்கு பிறகு ஒரு வீட்டில் வேலைக்காரியாக இருக்கக்கூடாது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள். புதிய வீட்டில் கிடைக்கும் சம்பளத்தை நினைத்தாள். மாதம் 12,000 ரூபாய். அதனால் வீட்டு செலவுகளை சமாளிக்க முடியும். மகளை நல்ல பள்ளியில் சேர்க்க முடியும். பசியின்றி 2 வேளை நல்ல உணவு கொடுக்க முடியும். அந்த எண்ணமே அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு உறுதியான முடிவுக்கு வந்தாள். நாளைக்கு எப்படியாவது அவர்களிடம் சம்மதம் வாங்கிடணும். நான் கெஞ்சுவேன். என் நிலைமையை புரிய வைப்பேன். அவளது முகத்தில் உறுதி தெரிந்தது. மகளின் எதிர்காலத்திற்காக எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக இருந்தாள். அந்த முடிவோடு கண்களை மூடினாள். ஆனால் இரவு முழுவதும் அவளது மனதில் ஓடியது ஒரே ஒரு எண்ணம்தான். என் மகளின் வாழ்க்கை மாறணும். அதுக்காக இந்த வேலையை நான் எப்படியும் விடணும். மறுநாள் காலையில் பார்வதி மனதில் பல கவலைகளுடன் வேலை பார்க்கும் வீட்டிற்கு சென்றாள். புதிய வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. தன்னுடைய மகளின் எதிர்காலத்திற்காக எப்படியாவது அவர்கள் சம்மதத்தை பெற வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். வேலைகளை முடித்துவிட்டு ருக்மணியின் முன் கைகூப்பி நின்றாள். அம்மா, தயவு செய்து என்னை வேலையை விட்டு போக விடுங்கம்மா. என் வீட்டுக்கு பக்கத்தில் வேலை கிடைச்சிருக்கு. என் குழந்தையையும் நல்லா படிக்க வைக்க முடியும். ஆனால் அவளது வார்த்தைகள் அவரின் மனதை தொடவே இல்லை. என்னடி, உன் இஷ்டத்துக்கு வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா என்று கோபமாக கத்தினார் ருக்மணி. பார்வதி கண்ணீருடன் மீண்டும் கெஞ்சினாள். அம்மா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. அவள் பேசி முடிப்பதற்குள் ருக்மணி அவளது கன்னத்தில் கோபமாக அறைந்தார். நாடகம் போடாதே என்று மீண்டும் கத்தினார். அந்த அவமானத்தில் பார்வதி நடுங்கி போனாள். அப்போது வீட்டின் முதலாளியும் அங்கு வந்து சேர்ந்தார். அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். உன் இஷ்டத்துக்கு வேலையை விட்டுட்டு போக முடியாது. 5 வருடம் இந்த வீட்டில்தான் வேலை பார்க்கணும். கைநாட்டு போட்டு பத்திரம் எழுதி கொடுத்திருக்கியே என்றார். பார்வதி அழுதபடி நின்றாள். ஐயா, நான் ஏழை. என் குழந்தைக்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்றாள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று கடுமையாக கூறினார் அவர். வேற வீட்டில் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் தர்றாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடாக மாறி மாறி போயிட்டே இருப்பீங்களோ? நாங்கள் கொடுக்குற பணம் பத்தாதா? அவர்களது வார்த்தைகளில் இரக்கமோ மனிதாபிமானமோ இல்லை. பார்வதியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியாக தனது வேலையை தொடர்ந்தாள். அடுத்த 2 நாட்களும் மனவேதனையோடு அதே வீட்டில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். ஒரு நாள் வேலைக்கு போகும்போது சேதுபதி அவளை பார்த்தார். என்னம்மா பார்வதி, உன்னை வேலைக்கு வர சொல்லி இருந்தோம், ஒரு பதிலும் சொல்லலையே. அந்த கேள்வியை கேட்டதும் பார்வதியின் கண்கள் கலங்கின. இல்லை ஐயா, நான் ஏற்கனவே வேலை பார்க்குற வீட்டில் அக்ரிமெண்ட் இருக்கு. அதனால் வேலையை விட முடியலை.
என்னது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். வீட்டு வேலைக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா? ஆமாயா, வேலைக்கு சேர்ந்தப்போ ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவங்க கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தேன். அதுக்கப்புறம் மாதம் சம்பளத்தில் பிடிச்சிட்டாங்க. இப்போ நான் 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டியதில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் தொடர்ந்தாள். ஆனா அப்போ ஒரு பத்திரத்தில் கைநாட்டு வாங்கினாங்க. அதில் 5 ஆண்டுகள் வேலை பார்க்கிறேன் என்று எழுதியிருந்ததாக சொல்கிறார்கள் என்றாள். சேதுபதி சில நொடிகள் யோசித்தார். பிறகு மெதுவாக, உனக்கு உண்மையாவே எங்க வீட்டில் வேலை பார்க்க விருப்பமா என்று கேட்டார். பார்வதி ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. உடனே தலையசைத்தாள். ஆமா ஐயா. அவர் சிரித்தார். அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு போ. பார்வதி குழப்பமாக அவரை பார்த்தாள். நாளையிலிருந்து வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு. ஆனா ஐயா அவங்க என்று இழுத்தாள். என்ன பண்றாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். அந்த வார்த்தைகள் பார்வதியின் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்தன. பல நாட்களாக இருளில் தவித்தவளுக்கு திடீரென ஒரு வெளிச்சம் கிடைத்தது போல இருந்தது. ரொம்ப நன்றியா என்று கண்ணீருடன் கூறினாள். பயப்படாதே, தைரியமா போயிட்டு வா என்றார். அவரது வார்த்தைகள் பார்வதிக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தன. மனது நிறைந்த நம்பிக்கையுடன் மறுபடியும் அந்த பழைய வீட்டை நோக்கி வேலைக்கு சென்றாள். ஆனால் இந்த முறை அவளது மனதில் பயத்தை விட நம்பிக்கையே அதிகமாக இருந்தது. வேலைகளை முடித்துவிட்டு முதலாளி ருக்மணி முன் நின்றாள். அம்மா, நாளையிலிருந்து என்னால் வேலைக்கு வர முடியாது. நான் வேற வீட்டில் வேலைக்கு போறேன். அவள் குரலில் இதுவரை இல்லாத உறுதி இருந்தது. ருக்மணியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னடி சொல்ற என்று கத்தினார். நான் முடிவு பண்ணிட்டேம்மா. இனிமேல் இங்கே வேலை பார்க்க முடியாது. அதற்கு மேல் எந்த பேச்சிலும் ஈடுபடாமல் பார்வதி அங்கிருந்து வெளியேறினாள். அந்த வீட்டு முதலாளியின் பல மாத தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டதாக உணர்ந்தாள். மனதை அழுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய சுமை இறங்கியது போல உணர்ந்தாள். போ, உன்னை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் என்று கத்தினார் ருக்மணி. அந்த வார்த்தைகளை காதில் வாங்காமல் வெளியே சென்றாள். வீட்டை நோக்கி நடந்து சென்றாள். அவள் கண்முன்னே எதிர்கால கனவுகள் விரிந்தன. புதிய வேலை, அதிக சம்பளம், வயிறு நிறைய உணவு, மகளுக்கு நல்ல படிப்பு, இனி பசியில்லாத வாழ்க்கை. அந்த எண்ணங்களோடு சன்னதி தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென ஒரு கார் வேகமாக அவளை நோக்கி வந்தது. முதலில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அடுத்த நொடியே அந்த கார் நேராக தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை உணர்ந்தாள். ஐயோ என்று அலறியபடி சட்டென ஓரமாக விலகினாள். ஒரு கணம் தாமதித்திருந்தாலும் அவளது உயிர் போயிருக்கும். வேகமாக வந்த கார் அவளை உரசி கொண்டு சென்றது. நிலை தடுமாறிய பார்வதி அருகிலிருந்த கம்பி வேலியின் மீது விழுந்தாள். கம்பிகள் கைகளை கிழித்தன. முழங்காலில் காயம் ஏற்பட்டது. ஆனால் உயிர் மட்டும் தப்பியது. அதிர்ச்சியில் சில நொடிகள் எழுந்து நிற்கவே முடியவில்லை. கார் ஒரு நொடி கூட நிற்காமல் வேகமாக சென்று மறைந்தது. அந்த காரை பார்த்த நொடியில் அவளது மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. இது சாதாரண விபத்து இல்லை. என்னை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க என்று யோசித்தாள். சிறிது நேரம் கழித்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்றாள். அங்கு காவலர்களிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். சார், நான் வேலை பார்த்த வீட்டு முதலாளிதான் காரை ஏற்றி என்னை கொல்ல முயற்சி பண்ணினார். எனக்கு பயமாயிருக்கு. தயவு செய்து நடவடிக்கை எடுங்க என்றாள். காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு வயதான காவலர் ஒருவர் மெதுவாக சொன்னார். அம்மா, நீ இப்போ புகார் கொடுத்தா நாங்க விசாரணைக்கு போவோம். பார்வதி நம்பிக்கையுடன் ஒரு நொடி அவரை பார்த்தாள். சிறிது நேரத்தில் பார்வதியின் நம்பிக்கை தடுமாறியது. அவர் தொடர்ந்தார். அவங்க பெரிய இடம். நாளைக்கு உன் மேல நகை திருட்டு புகார் கொடுத்துடுவாங்க. மற்றொரு காவலர் கூறினார். மேலிடத்திலிருந்து உன்னை கைது பண்ண சொல்லி அழுத்தம் வரும். நீயே இன்னும் பெரிய சிக்கலில் மாட்டிக்குவ என்றனர். பார்வதியின் முகம் வாடி போனது. அப்படின்னா நான் என்ன பண்றது சார் என்று கண்ணீருடன் கேட்டாள். அந்த காவலர் பெருமூச்சு விட்டார். கேஸெல்லாம் வேணாமா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல உயிர் தப்பிச்சிட்ட. இனிமேல் ஏதாவது தொந்தரவு பண்ணுனா அப்போ பேசி பார்க்கலாம் என்றனர். அவர்களது பதிலில் அவளுக்கு எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை. ஆனால் வேறு வழியும் இல்லை. கண்ணீருடன் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்தாள். வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தாள். அப்போது அவளது மனதில் ஓடியது ஒரே ஒரு எண்ணம். இன்று நான் செத்திருந்தா என் மகள் என்ன ஆவாள்? தன்னை தவிர இந்த உலகத்தில் அவளுக்கென்று யாரும் இல்லையே.
தாயில்லாமல் அந்த சிறுமி எப்படி வாழ்வாள் என்று நினைத்தபோது பார்வதியின் இதயம் நொறுங்கியது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி, உயிரோடு வீட்டை அடைந்ததே பெரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டு மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தாள். வீட்டு வாசலை நெருங்கிய போது அவளது இதயம் மேலும் கனத்தது. வாசற்படியில் அவளது மகள் சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். பசியால் சோர்ந்து போன முகம், வயிற்றில் எதுவும் இல்லாததால் உடல் வாடியிருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் பார்வதியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. என் செல்லம் என்று கதறியபடி மகளை தூக்கி அணைத்து கொண்டாள். தூக்க கலக்கத்தில் கண்களை திறந்த மகள், அம்மா வந்துட்டீங்களா என்று கேட்டாள். அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அவளது நெற்றியில் முத்தமிட்டாள் பார்வதி. அந்த ஒரு நொடியில் ஒரு முடிவுக்கு வந்தாள். என்ன நடந்தாலும் இனிமேல் என் மகளின் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன். மறுநாள் முதல் புதிய வீட்டில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அந்த வீடு அவளது வீட்டிற்கு அருகிலேயே இருந்தது. பேருந்து செலவு இல்லை. அதிகாலையில் அவசரமாக ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. வீட்டு முதலாளியும் முதலாளி அம்மாவும் அவளை மனிதாபிமானத்துடன் நடத்தினார்கள். ஒரு வாரம் கூட ஆகவில்லை, அவர்கள் அருகிலிருந்த ஒரு சிறிய தனியார் பள்ளியில் பார்வதியின் மகளை சேர்த்து விட்டனர். அந்த செய்தியை கேட்ட நாள் பார்வதியால் அழுகையை அடக்க முடியவில்லை. பல வருடங்களுக்கு பிறகு அவளது வாழ்க்கையில் நிம்மதி வந்தது. வயிறு நிறைய உணவு கிடைத்தது. மகள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். வீட்டில் சிரிப்பு சத்தம் நிறைந்தது. பார்வதி மனதில் இருந்த பயமும் கவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கின. அவள் ஏற்கனவே வேலை பார்த்த வீட்டை இப்போது மறந்தே விட்டாள். அவர்களிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. அதற்கு பிறகு அவளை அவர்கள் தொந்தரவு செய்யவும் இல்லை. ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் மாலை வீட்டின் வாசலில் ஒரு பழக்கமான முகம் தெரிந்தது. பூங்கொடிதான் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் பார்வதியின் இதயம் வேகமாக துடித்தது. ஐயோ, இவங்க மறுபடியும் வேலைக்கு வந்துட்டாங்களோ என்ற பதற்றம் அவளுக்குள் எழுந்தது. மனதில் குழப்பத்துடன் அவளை எதிர்கொண்டாள். என்ன பூங்கொடி அக்கா என்றாள். பூங்கொடி புன்னகைத்தாள். என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கையில் இருந்த திருமண பத்திரிகையை நீட்டினாள். அதான் பத்திரிகை கொடுக்க வந்தேன். பார்வதியின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. பூங்கொடி பெருமையுடன் தொடர்ந்தாள். இந்த வீட்டுக்காரங்க என்னை சொந்த மகள் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. 24 வருஷம் இந்த வீட்டில் வேலை பார்த்துருக்கேன். அவளது கண்கள் கலங்கின. பிறகு பார்வதியை பார்த்து சொன்னாள், உன்னை வேலைக்கு சேர்த்துக்கணும்னு நான் தான் இவங்க கிட்ட சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்டதும் பார்வதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ரொம்ப நன்றிக்கா என்று கூறியவள் உணர்ச்சி வசப்பட்டு அவளது காலில் விழுந்தாள். பூங்கொடி அவளை தூக்கி நிறுத்தினாள். அட, என்ன பண்ற? பிறகு திடீரென நினைவுக்கு வந்தது போல கூறினாள். பார்வதி, ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா? நீ வேலை பார்த்த பழைய வீட்டு முதலாளி காரை எடுத்துக்கிட்டு வேகமா போயிருக்காரு. பார்வதி அதிர்ச்சியுடன் பார்த்தாள். பூங்கொடி தொடர்ந்தாள். 1 வருஷமா ஓட்டாம நிப்பாட்டி வச்சிருந்த காரா? தொடச்சு மட்டும் வச்சிருப்பாங்க போல. ரொம்ப வேகமா சன்னதி தெருவை தாண்டி பைபாஸ் ரோட்ல போகும்போது பிரேக் வேலை செய்யலையா? கார் நேரா கண்மாய்க்குள்ள விழுந்துருச்சு. பார்வதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். 2 நாளுக்கு அப்புறம்தான் தேடி எடுத்திருக்காங்க. ஒரு நிமிடம் இருவரும் அமைதியாக நின்றனர். பிறகு பூங்கொடி, சரி பார்வதி, இன்னும் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும், நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். பூங்கொடி சென்ற பிறகும் பார்வதி அங்கேயே நின்றிருந்தாள். தன் மீது இரக்கமில்லாமல் நடந்து கொண்ட அந்த வீட்டினரை நினைத்தாள். அவளை வேலையை விட்டு செல்ல விடாமல் தடுத்தவர்களை நினைத்தாள். தன்னை பயமுறுத்திய நாட்களை நினைத்தாள். ஆனால் அந்த நினைவுகளுக்கு நடுவிலும் அவளது மனதில் கோபம் வரவில்லை. மாறாக ஒரு வேதனை மட்டுமே வந்தது. ஐயோ பாவம் என்று மெதுவாக சொன்னாள். அந்த அம்மா இப்போ தனியா எப்படி இருப்பாங்க? கண்களில் சிறு கண்ணீர் துளியுடன் வானத்தை நோக்கி பார்த்தாள். வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உண்மை அப்போது அவளது மனதில் ஒலித்தது. பணம், அதிகாரம், ஆணவம் எல்லாம் நிலையானது இல்லை. ஆனால் மனிதாபிமானமும் நல்ல மனசும் இருந்தால் மட்டும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். தன் மகள் பள்ளியை நோக்கி புன்னகையுடன் நடந்தாள் பார்வதி. அவளது வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய விடியல் பிறந்திருந்தது. அவர்களால் மனதின் ஓரம் ஒன்றி கிடந்த பயமும் நீங்கியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.